உங்க ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து நீங்க ஷாக் ஆயிட்டீங்களா? எஸ், ஹலோ வியூவர்ஸ். ரீசெண்டாக டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிருந்தது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. போன வருஷம் 1,97,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 2,39,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ரேங்க் லிஸ்ட் படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 190+ எடுத்த பசங்க லாஸ்ட் இயர் வந்து 8,000 பேர் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் 13,000 பேர் இருக்காங்க. அரௌண்ட் சாலிடாக ஒரு 4,000 5,000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு 70,000 ரேங்க் வந்திருக்கும், இல்லை 80,000 ரேங்க் வந்திருக்கும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் வச்சு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் திஸ் இயர் அது அப்படியே ஒரு 50,000 ரேஞ்ச் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாயிருக்கு. நீங்கள் கட் ஆஃப் எடுக்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 170 கட் ஆஃப் ரேஞ்சில் எடுத்துட்டீங்கன்னா 19,000 பேர் டிஃப்ரென்ஸ் வருது. 160 எடுத்துட்டீங்கன்னா 26,000 பேர் டிஃப்ரென்ஸ் வருது. 100+ எடுத்துட்டீங்கன்னா 45,000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, காலேஜஸ் லிஸ்ட் நிறைய பாருங்க, நிறைய காலேஜஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு ஒரு 170 180 கட் ஆஃப் இருந்தால் நம்ம டாப் காலேஜஸ் Tier 1 காலேஜஸ் மட்டும்தான் பார்த்துருப்போம். பட் இந்த டைம் Tier 1 காலேஜஸ் கிடைக்காது. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். Tier 2 காலேஜஸும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கம்மி சாய்ஸ் லிஸ்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு நாட் அலாட்டட் வந்துடும். ஸோ காலேஜஸ் சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ராப்பராக வைங்க. உங்களுக்கு டிஎன்ஏ அட்மிஷன்ஸ் ரிலேட்டாக ஏதாவது குவைரிஸ் இருந்தால் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி ஃபர்தர் வீடியோஸில் நம்ம எந்த மாதிரி காலேஜ் செலெக்ஷன் பண்ணலாம், கோயம்புத்தூர் ரீஜன், சென்னை ரீஜன், Tier 1 காலேஜஸ் எப்படி இருக்கும், என்ன கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கும், என்ன காலேஜ் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.